எல்லா விமான நிலையங்களும் கூரைகள் கீழே விழுகின்றன. கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது, தேர்தல் நன்கொடை பத்திரமாக பணத்தை எங்களிடம் வாங்கி கொண்ட பிறகு நாங்கள் எப்படி தரமான கட்டிடத்தை தர முடியும் என்ற கேள்வி அங்கங்கே எழுந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலிலே திளைத்து ஒரு பக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஊழல், இன்னொரு பக்கம் நிதி நிறுவனங்களை அவருடைய ஆட்கள் இல்லது அவருக்கு வேண்டிய மாணவர்களை டேக் ஓவர் செய்து அந்த பணத்தை எடுப்பது. மூன்றாவது, யார் யாரெல்லாம் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ, தங்க கடத்தல், மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை 1000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 1 லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது பல ஆயிரம் கோடிகள், 1 2 அல்ல. இப்படி ஏமாற்றுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி. அது பங்கு சந்தை மோசடியாகட்டும், நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும், தங்க கடத்தலாகட்டும், ஏழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை, அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு. மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது, வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது, அரவணைப்பது, காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது, இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தமாக என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆருத்ரா கோல்டில் முதல் தகவல் அறிக்கையெல்லாம் ஒரு குற்றவாளி நாங்கள் சேர்க்கப்படுகிறோம், நீதிமன்றத்தில் நிறுத்துவோம், முதல் தகவலை கொடுத்த பிறகு விளையாட்டு பாஜக விளையாட்டுத்துறையில் விளையாட்டாக இவர்களை சேர்த்து வெகுஜன மக்களுடைய விரோதத்திற்கு ஆளாகி அவர்களிடம் என்ன பெற்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அதிகாரமும் அந்த ஏமாற்று பணமும் எதுவரை பாய்ந்திருக்கிறது என்றால், ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார்கள், பிரதம மந்திரி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் இன்னும் ஏழை எளிய மக்களிடம் கொள்ளையடியுங்கள், ஏமாற்றுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல், ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர், இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும்.
எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இதில் என்ன தலையீடு, இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை, அரசியல் கட்சிகளை மிரட்டி, ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது, இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது. எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது, முக்கிய பொறுப்புகள். இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன செய்தியை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம், நீங்கள் கவனமாக இருங்கள், அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல். நீதி நியாயத்தை பேசினால், மக்களுடைய பிரச்சனையை கேட்டால் மிரட்டுவது. ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த பின்புலமாக இருந்தாலும் அவரை உடனே கண்டறிய வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட மிரட்டல், உருட்டல், அதிகாரத்தை வைத்து வெகுஜன மக்களை மிரட்டுவது, அரசியல் கட்சி தலைவர்களை கொலை செய்வது போன்ற நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களை இப்பொழுதே ஒடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.